ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் தோசை நம்பர் 48. இது வரைக்கும் அக்கா உங்களுக்கு 47 தோசை சொல்லி கொடுத்துருக்குறேன். அக்காவுடைய டிஸ்கிரிப்ஷன் போய் அக்கா வீடியோ பாருங்கள். ரதியக்கா அடுப்படியில் 47, இன்றைக்கி 48. அக்கா என்ன தோசைனா எக்கு மசாலா கலக்கி தோசை செய்ய போகிறேன். இன்றைக்கி அதுக்கு ஒரு எக்கு எடுத்துருக்குறேன். இந்த மசாலா கலக்கிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். ஒரு அரை ஸ்பூனு இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், தனி மிளகாத்தூள். கொஞ்சோண்டு சால்ட்டு, நம்மளுக்கு தோசை மாவுலேயும் இருக்கும். அக்கா பெப்பர் பவுடர்லேயும் சால்ட்டு போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் வீட்டில். அதனால் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூனு, சால்ட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவு தான் எடுத்துருக்கிறேன். தனியாத்தூள் அது ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 3 சிட்டிகை இருக்கும், அந்த மாதிரி போதும். இது கொஞ்சோண்டு மல்லி இலை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த மசாலா கலக்கிக்கு எல்லாத்தையும் போட்டு இப்போ உள்ள இந்த எக்கு கூட கலக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், சால்ட்டு, மஞ்சத்தூள், பெப்பர், மிளகுத்தூள், இது அந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம இப்போது அடித்து கலக்கணும். இப்போ அக்கா நல்லா கலக்கி வச்சுட்டேன். அடுத்து நம்ம கலக்கி தோசை செய்வோம். இப்போ அக்கா தோசைக்கு ஒரு கரண்டி போல் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ அதை நம்ம தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுட்டேன். தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் நைஸாகவே எடுத்து விட்ருங்க. இந்த எக்கு கலக்கி தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த எக்கு கலக்கி வச்சுருக்குறோம்ல, அது தோசை மேலே ஊற்றலாம். இந்த மசாலாவுக்கு அதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா பக்கமும் ஊற்றி நல்லா பரசி விட்ருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நல்லா டேஸ்டியாக இருக்கும். வேகும்போது நல்லா டேஸ்டியாகிடும். அவ்வளோதான், எல்லா பக்கமும் பரசி விட்டுடலாம். இது எத்தனை எக்கில் வேணாலும் செஞ்சு கொடுங்க. இப்போ எக்கு கலக்கி தோசை வெந்துகிட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அக்கா நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன், நீங்கள் என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. அடியில் நம்ம மேலே அப்படி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கணும். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் அடியில் உள்ள அந்த எக்கு வேகும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ தோசை அப்படியே அடியில் எக்கு இருக்கிறதுனால புஷ்ஷுன்னு எலும்புது பாருங்கள். சூப்பராக பன் தோசை மாதிரி. அவ்வளோதான், நம்ம இப்போ தோசை எடுத்துடலாம். 2 மினிட்டில் எக்கு கலக்கி தோசை ரெடி. 2 மினிட்டில் எக்கு கலக்கி மசாலா தோசை ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா மொறுன்னு வந்திருக்கும். இன்றைக்கி அக்கா வீட்டில் தேங்காய் சட்னி தனியாக வச்சுருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி தொட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் என்ன சட்னினாலும் காம்பினேஷன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அதில் மசாலா எல்லாம் கலந்துருக்கும். அதனால் தேங்காய் சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.